Hello everyone. Today நம்ம இன்னொரு important poem பார்க்க போகிறோம். It is very important for your semester exam. Name of the poem is On Killing a Tree, written by Giv Patel. Giv Patel is an Indian poet. ஓகேங்களா? Giv Patel வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்தவர். அண்ட் he has taken part in Green Movement அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தாருங்க. க்ரீன் மூமெண்ட்னா ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், அதாவது அந்த என்விரான்மெண்ட்டை இருக்குல்ல அதை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் க்ரீன் மூமெண்ட். அதில் வந்து அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார். அண்ட் த்ரூ அவுட் திஸ் போயம் ஆன் கில்லிங் எ ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ட்ரீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்டு நம்ம வந்து அது எவ்வளோ டெரிபிளாக வந்து ஒரு ட்ரீயை வந்து கில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கறனால அந்த சைடில் இருந்த அந்த டேம்லிங் ட்ரீ அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கட் பண்ணி நம்ம கில் பண்ண முடியாது, அதாவது கொல்ல முடியாது. அதனால் அதோட ஃபுல் அந்த ரூட்டையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியே எடுத்து தான் அந்த ட்ரீயை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய கொடுமையான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்ருக்கோம். அந்த ட்ரீஸ் தான் வந்து நம்ம லைஃபோட சோர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த போயமில் அவர் வந்து சொல்லியிருப்பார். அண்ட் ஒன் மோர் தீம் ஆஃப் திஸ் போயம் இஸ் ட்ரீஸ் வந்து எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து பியர் பண்ணிக்குது, தாங்கிக்குது. எகைன் வந்து அது ஃபுல் ஸ்பிரிட்டோட அதோட பிரான்ச்சஸ் அதெல்லாம் டெவலப் பண்ணி மறுபடியும் ஃபுல் ஸ்ட்ராங்காக வந்து வளர்ந்து நிற்கிதுங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறையா ப்ராப்ளம் வந்தாலும் we have to tackle that problem and we have to come out. சரிங்களா? இதுதான் ஒரு மெயின் தீம் ஆஃப் திஸ் போயமாக சொல்லியிருப்பாருங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்டான்ஸாஸ் இருக்குங்க. 4 ஸ்டான்ஸாவிலையுமே அந்த ட்ரீ வந்து எவ்வளோ நம்ம எஃபோர்ட் போட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இட் டேக் லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நேரம் எடுத்தால் மட்டும்தான் ஒரு ட்ரீயை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியும். சிம்பிளாக வந்து ஒரு கத்தியில் குத்துறதுனாலையோ இல்லை அருவாவில் வெட்டுறதுனாலையோ நம்ம ஒரு ட்ரீயை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஏன்னா அந்த ட்ரீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து க்ரோத் ஆகிருக்கும், வளர்ந்துருக்கும். எதனாலனா அது வந்து அதில் இருக்க சன்லைட் அப்சர்வ் பண்ணியும் ஏர் இருக்குல்ல, ஏரில் இருக்க அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எடுத்தும் ப்ளஸ் அந்த வாட்டர் அண்டு சாண்ட்லேருந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம். ரொம்ப நாளாக எடுத்து லாங் டைமுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த ட்ரீ வந்து டெவலப் ஆகிருக்கும், க்ரோத் ஆகிருக்கும். அதனால் அந்த ட்ரீயை வந்து நம்ம ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால். செகண்ட் ஸ்டான்ஸால் சிம்பிளாக வந்து ஒரு ட்ரீயை வந்து சாப், அதாவது வெட்டுறதுனாலையோ இல்லை வந்து ஸ்டாப் குத்துறதுனாலையோ அந்த ட்ரீ வந்து இறந்து போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து அந்த ட்ரீயை வந்து இன்ஜூர் தான் பண்ணும், அடிபட தான் வைக்கும். அந்த மாதிரி அடிபட்டாலுமே அந்த பெயினை வந்து பொறுத்துக்கிட்டு பியர் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரீ வந்து எகைன் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட நிறையா நியூ பிரான்ச்சஸ்லாம் க்ரோத் ஆகி ஃபுல் ஸ்ட்ராங்காக வளர்ந்து நிற்கும். அதுதான் வந்து ட்ரீயோட பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாருங்க. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னா அதோட சென்சிட்டிவ் பார்ட்டான ரூட் வந்து அந்த சாயிலிருந்து நம்ம அப்ரூட் பண்ணணும்னா வெளியே எடுக்கிறதுங்க. அப்ரூட் பண்ணி வெளியே எடுத்து அந்த ரூட்டை போட்டால் மட்டும்தான் அந்த ட்ரீ வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நம்ம வந்து அந்த அப்ரூட் பண்ணும்போது அந்த ரூட்டை அதிலேருந்து ஒயிட் கலர் லிக்விட் வரும், லைக் பிளட், நமக்குலாம் பிளட் வர மாதிரி அந்த ட்ரீலேருந்து ஒயிட் கலர் லிக்விட் வரும் அப்படின்னு சொல்லுவாருங்க. இது தேர்ட் ஸ்டான்ஸாங்க. ஃபோர்த்து ஸ்டான்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டை வந்து நம்ம வெளியே எடுத்து போட்டோம்னா அந்த ரூட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சன்லைட்டில் பட்டு அந்த ஏரில் பட்டு ரொம்ப ப்ரௌனாகவும் ஹார்டாகவும் சேஞ்ச் ஆகி அந்த ரூட் வந்து ட்விஸ்ட் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு மட்டும்தான் அந்த ட்ரீ வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ட்ரீங்கிறது இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங் டு டெஸ்ட்ராய். ஒரு சின்ன விஷயம் இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. அது வந்து நிறையா எஃபர்ட் போட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாருங்க. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரீயை வந்து எதுக்காக டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவரோட கொஷினுங்க. ஏன்னா அந்த ட்ரீ வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குதுங்க. அதே மாதிரி ஷேடோ கொடுக்குது,
அண்டு இந்த மாதிரி நிறையா நம்ம லைஃபுக்கு சோர்ஸாக இருக்கிற ட்ரீயை நாம் ஏன் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாருங்க. அண்டு அந்த ட்ரீ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து அது வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு எகெயின் வந்து க்ரோத் ஆகி ஸ்ட்ராங்காக நிற்கிதோ அந்த மாதிரி நாமளும் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போயமில் வந்து அவர் சொல்லியிருப்பாருங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.